திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் வீட்டில் இருந்தபடியே பைமோட் ஆப் மூலியமாக என்னென்ன பிராண்ட்ஸ் வேணாலும் நம்ம செக் பண்ணி வாங்கிக்க முடியும். இன்னைக்கு நம்ம பனானா பேன் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1 கப் பால், 2 நாட்டுக்கோழி முட்டை, வீட்டிலேயே நம்ம மரத்துல பழுத்த வாழைப்பழம் 4, வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. நம்ம கொக்கோ பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கோம். அது 2 பேட்டரா பிரிச்சு ஒரு பேட்டர்ல கொக்கோ பவுடர் கொஞ்சம் சேர்த்து செய்ய போறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை ரஃபா சாப் பண்ணிக்கலாம். நம்ம பாலுக்கு பதில் தண்ணியும் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்காமையும் செய்யலாம். பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது போல் நம்ம வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக ஏலக்காய் பவுடர் சேர்த்தும் செய்யலாம். இப்போ நம்ம கட் பண்ண பனானா எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் ஜாரில் சேர்த்து ஒன்றா அடித்து எடுத்துக்கலாம். வாழைப்பழம், பேக்கிங் பவுடர், உப்பு இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பொருளாக இது போல் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுட்ரு மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி அடித்ததுக்கு அப்புறமா ஒரு பேட்சில் மட்டும் சேர்த்துக்கலாம், 2ஆக பிரிச்சுட்டு. இப்போ கோதுமை மாவு 1 கப், பால் 1 கப் தேவைப்படும். நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம்னு கொஞ்சம் வச்சுருக்கேன். பட் கரெக்டாக 1 கப் தேவைப்பட்டுச்சு. நாட்டு சர்க்கரை 1/2 கப். 1 கப் கோதுமை மாவு எடுத்தோம்னா அதில் பாதி அளவு நாட்டு சர்க்கரை எடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ், 2 முட்டை, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் பாதியை மட்டும் ஒரு பேட்சாக பிரித்து வச்சுக்கிட்டு மறுபாதியில் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம கொக்கோ பவுடர் அதிகமாக சேர்க்கலாம், சேர்த்தோம்னா அதோட கசப்புத்தன்மை இருக்கும். அதனால நம்ம சுகர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக கொக்கோ பவுடர் சேர்க்கறதுனால சுகர் ஆட் பண்ணல. இப்போ இதையும் அடித்து நல்லா எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ 2 பேட்டரும் தனியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்யலாம். இப்போ நம்ம தோசைக்கல்ல பட்டர் இல்லைனா நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். இது போல் மாவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம சைஸுக்கு பொறுத்து நான் கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுனால ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இப்போ இந்த மாவில் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம எடுத்துடலாம். நம்ம பட்டர் அதிகமாக சேர்த்தோம் இல்லை நெய் அதிகமாக சேர்த்தோம்னா கீழே ப்ரௌனிஷ் அதிகமாக கிடைக்காது. இப்போ நம்ம லைட்டாக அப்ளைவே பண்ணல, கீ விடாமல் இப்போ செய்கிறோம். அப்படி நம்ம செய்யும்போது அந்த பேன் கேக்கில் கீழே ஃபுல்லாக ப்ரௌனிஷாக வரும். நம்ம பட்டரோ இல்லை நெய்யோ அதிகமாக சேர்க்கும் போது கீழே ஃபுல்லாக ஒரே காமன் ப்ரௌன் கிடைக்காது நம்மளுக்கு. நம்ம குட்டீஸ்க்கு செய்கிறதுனால அதிகமாக நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை பாருங்கள், ஒரே ஈவனாக பேன் கேக்கோட அந்த கலர் வந்திருக்கு. இதில் நம்ம சும்மா லைட்டாக அப்ளை மட்டும்தான் பண்ணியிருக்கோன்னே, அதனால இந்த கலர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது போல் நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்து செஞ்சதும் கொக்கோ பவுடர் சேர்க்காம செஞ்ச ரெண்டையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குயிக்காகவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். குட்டீஸ் வாழைப்பழம்லாம் சாப்பிடலைன்னா இது மாதிரிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வாழைப்பழம் சேர்த்துருக்கதே தெரியாது. குட்டீஸ் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான், நம்ம இது போல் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு. நம்மளுக்கு தேவைன்னா அது மேலே ஹனி சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். ஒரு பேட்ச் கொக்கோ பவுடர் சேர்த்து ஒரு பேட்ச் கொக்கோ பவுடர் சேர்க்காமையும் செஞ்சு எடுத்துருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு ரொம்பவும் பிடிக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். தேங்க்யூ.